உள்ள பூந்துட்டேன்ல. சரி ஒரு எட்டு கையில கொண்டு வந்து குடுத்துடலாம்ல. சரி வந்துட்டான் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னன்னே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரியா போச்சு அப்படியே நாளு. ஆர்டர் இருந்தும் இல்லாத எடுத்துட்டியா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு. வண்டிய வந்து வார்ம் அப்ல போட்டுட்டு அப்படியே சும்மா காஃபி ஒண்ணு வாங்கி குடிச்சாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம கரெக்ட்டா ஊருக்குள்ள போனோனே வழக்கம் போல ஐடியா ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வர்றத வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டே போணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து போறதா இருக்கு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி எப்படி போடலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியா. ஏன்னா, ஒரு வேள இன்னும் கொஞ்சம் சீப்பா கிடைச்சிச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லது தானே. ஸோ மணி சேவிங்ஸ் ஆக வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்க போய் ஐடி போடலான்னு இருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிவரி பாயா சவுதி அரேபியால என்ன போயிட்டுருக்கு, எப்படி லைஃப் ஸ்டைல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டா போட்ட ஷார்ட்ஸ்க்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்தீங்க. சரி வாங்க, இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஆஃபீஸ்க்கு போறது இருக்கு. அங்க போயிட்டு ஐடி போடுறத பத்தி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வியாபாரத்துக்கு கிளம்பி அப்புறம் நைட்டு தான் வருவோம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ இன்னைக்கு நம்மளது ஓடுதுன்னு. நேத்து பார்த்துருப்பீங்க லேப்டாப் சோலி முடிஞ்சதால, அந்த மைண்ட் அப்செட்லேயே சரியா ஓட்ட முடியல. வெறும் 16 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ இன்னைக்கு விட்டு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா நம்ம வந்து எப்படியாவது கவர் பண்ணி ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வாங்க வஜி ஃபேம் போலாம். ஸோ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ கிட்ட மீன்ஸ் ஆமா. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு. ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப பக்கம் தான். நம்ம தான் தேவையில்லாம இங்கேருந்து அங்கேருந்து, இங்கேருந்து அங்கேருந்துன்னு பூந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஆஃபீஸ்க்கு போவோம். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பர் டேக்கு 7 ரியால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குடுக்குறாங்க. இது வந்து யாஸ்மின்ல தான் இருக்குது. நர்ஜிஸ்ன்னு சொல்லலாம், யாஸ்மின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த சேர்ந்தாப்புல அந்த ஒரு மூலையில தான் இது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம குடுகுடுன்னு இப்போ போகலாம். போயிட்டு இங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீலான்சர் ஐடியா இல்லை கஃபால் ஐடியா, இதில் ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு செக்கிங் தான். ஏன்டா ஒரு ஃபீல்டில் இல்லை ஒரு லைனுக்குள்ளே நிற்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம நிற்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எந்த லைன் நமக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஒன்னோட ஒன்று என்றைக்குமே பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பெட்டரை தேடி நம்ம போகிறது தப்பு இல்லை. இது நல்லா இருக்குது இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது. பட் அதையும் செக் தான் பண்ணுவோமே. செக் பண்ணால் நம்ம நண்பர்கள் பல பேர் கேட்குறாங்களே ஆஃபீஸ் கொடுங்க நான் போடணும்னு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம இதை கொடுத்து யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வைக்கலாம். கைஸ், அண்ணனும் நானும் வந்து விட்டோம் இந்த ஆஃபீஸ்க்கு. ஆனால் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெள்ளி சனி 2 நாள் லீவான். எல்லாமே பொதுவாக வெள்ளிக்கிழமை லீவ் போட்டு சனிக்கிழமெல்லாம் ஆஃபீஸ் ஆன் பண்ணிவிடுவாங்க. பட் இவங்க ஏன் வெள்ளி சனி 2 நாள் லீவு அப்படின்றத எனக்கு சொன்னாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் ஏசி ஆன் ஆச்சு சம்மந்தமே இல்லாமல்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ நான் ஆஃப் பண்ணேன் ஏசியை. ஆஹா, மறுபடியும் பேட்ரி கோளாறு வைக்க போகுது. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. பேட்ரி மறுபடியும் கோளாறு வைக்குது. வேற ஏதோ வண்டியில் பிரச்சனை இருக்கு. வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. யா அல்லாஹ், எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 11 வாட்டு தான் காட்டுது. 13 வாட்டு கிட்ட இருந்துச்சு எப்பயுமே பேட்ரி. ஏன் இப்படி காட்டுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஜிஃபேம். என்னடா இரிட்டேட் பண்ணுது எனக்கு இப்போ. சுத்தமாக நம்மளால முடியாது போல இருக்கு. என்னமோ நடக்குது ஜிஃபேம், என்னன்னு தெரியலையா. இப்போ டைனாமோ தான் ஏதோ பிரச்சனையா, அதில் வர்ற ஒயரில் ஏதோ பிரச்சனையா, ஒன்றும் புரியல இப்போ எனக்கு. வச்சு பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி நடக்குது எனக்கு? இந்த மாதம் ஃபுல்லாமே இந்த 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கையை விட்டு காசு போயிட்டு தான் இருக்குது. எதுக்குன்னே ஒன்றும் புரியலையே. பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கும் இப்போ வந்தோம். ஏன்பா இன்னும் பேமெண்ட் அனுப்பிச்சு விடல அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வரவே இல்லை. புது ஆஃபீஸ்க்கும் போனால் அங்கேயும் இன்றைக்கி வரல. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆனால் லீவில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இருந்தாலும் இவங்க ஏன் லீவ் மாதிரி எழுந்திரிச்சு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. நேராக பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டு கறி வாங்கி ரொட்டி கூட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம். அண்ட் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஓடலையோ நான் வந்து நிப்பாட்ட போகிறேன். 10 மணிக்கெலாம் நேராக 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி பார்த்துப்பேன். படுத்து தூங்கிடுவேன். அண்டு இனிமேல் 6:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு குடுன்னு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு இனிமேல் கிளம்புறதா வந்து பார்த்திங்கன்னா ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் ஜிஃபேம். ஸோ இனிமேல் இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. வண்டி இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஓட்டினா தான் நமக்கு வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனிமேல் நம்மளோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் துரிதப்படுத்த போகிறோம். ஆல்ரெடி இப்போ நம்ம டே ஃபுல்லாக தான் ஓட்டுறோம். பட் இப்போ இன்றைக்கி பாருங்கள் 11 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம். ஸோ அதனால் இனிமேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் அதிகரிக்க போகிறோம். ஸோ டைம் அதிகரித்து அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம், ஏன்னா அடுத்த மாதம் வீட்டை ஓட்டுறதுக்கான காசை நான் இன்னும் கவர் பண்ணலை. பாருங்கள் 225 ரியாலு ஃபைன் வந்திருக்கு. அது இன்னும் கட்டி முடிக்கல. எங்கள் அண்ணனுக்கே 550 ரியாலு கொடுக்கணும்.
துபாயிலேருந்து ஒருத்தட்ட பேமெண்ட் வாங்கியிருந்தேன், அவருக்கு பே பண்ணுறதுக்கோசரம் ரெடி பண்ணி அதை பே பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம பத்தாவில் இருந்தோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு காசு கொடுக்கணும். சரி இந்த மாதம் எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் வேகமாக ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா வண்டி ஒரு பக்கம் கோளாறு கொடுக்குது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன கோளாறு பண்ண போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ பார்க்கலாம், ஏதாவது என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. லெட்ஸ் ஜி ஃபேமிலி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம், சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு வாங்க, அதுக்கப்புறம் வண்டி ஓட்டலாம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இனிமேல் தான் வியாபாரத்தையே ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிஃபான் ஆர்டர் செய்ததில் முதலில் நமக்கு கிடைத்திருப்பது சப்பாத்தி. நல்லா 3 சப்பாத்தி தீட்டு வந்து வச்சுருக்காங்க. ஆயில் இல்லாமல் தானே இருக்குது, பரவாயில்ல நல்லா இருக்குது. இந்த மைக்ரோ ஒன்றில் சூடு காட்டினாரா? ஓகே, ஆமாம் ஒன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு, சாப்பிடுவாங்க. ஜிஃபேம் ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து வண்டி பின்னாடி போக மாட்டேங்குது, என்ன கீழே ஏதோ இருக்கா? ஸோ ஜிஃபேம் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். 13 ரியாலுக்கு வந்திருக்கு, இங்கேருந்து யாஸ்மீனுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் அபுபக்கர், அப்படி இங்கேருந்து யாஸ்மீன் இருக்குது, விச் இஸ் 7.2 கிலோமீட்டர் காட்டுது. நேராக போவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்டு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் வந்து அடிச்சு நவுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் பிளானிங்கில் இருக்கேன். என்ன அப்படின்னா, நான் நினச்ச அமௌண்ட் இன்னும் வரல, அடுத்த மாதம் நான் ஓட்டி ஆகணும். ஸோ இதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெய்லி 300 ரியால் அப்படிங்கிற ஒரு டார்கெட் எடுக்க போகிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன், இந்த வீக்கில் 2000 ரியால் வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ வியாழன்கிழமை வந்து 0 பண்ணிட்டாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் நான் ஓட்டினேன். இப்போ சனிக்கிழமை இந்த 2 நாள் ஓட்டியிருக்கேன். அடுத்த வியாழன்கிழமை வர்றதுக்குள்ளே நம்ம 2000 ரியால் வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ இன்றைக்கி இந்த டார்கெட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து வாலெட்டில் உள்ள வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து ஆகாது. அதுக்கு நம்ம சில சேஞ்சஸ்கள் நம்மளோட ஓட்டத்தில் வந்து பண்ண வேண்டியிருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைமிங் மேனேஜ்மெண்ட், அதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்டாப், என்ன ஆனாலும் வியாபாரமே இருந்தாலும் 10 மணி வரைக்கும் தான் ஸ்டாப். வீட்டுக்கு போயிட்டு எடிட்டர்ஸ்க்கு வீடியோ அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு அலாரம், 7 மணிக்கெலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகி வெளியே போயிடணும். நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 10 மணிக்கு வர போகிறோம். தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், ஓடுறோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், ஓடுறோம். ஸோ இப்படி ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன். பட் இந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் என்னால் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வாலெட்டில் 2000 ரியால் வந்து நம்ம ஆட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறேன். கூடயே பயணம் பண்ணுங்கள். 2000 ரியால் என்பது விச் இஸ் ஒரு 45,000 46,000 வந்து பார்த்திங்கன்னா சம்திங் கிட்ட வரும். இது நம்மளால் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ண போகிறோம். ப்ளஸ் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணாமல் எனக்கும் சேலஞ்சாக எடுத்து பண்ணனா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வரும், உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு அடுத்த மாதம் ஓட்டுறதுக்கான அந்த மணியை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண முடியும். பிகாஸ் நிறைய பேருக்கு இங்கே நான் ஒரு சில பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சில்லறை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த வண்டிக்கு டயர் மாற்றினால இஎம்ஐயில் போட்ட ஞாபகம் இருக்கா, 3 மாதம் கட்டிட்டேன், 4வது மாதத்துக்கு பாக்கி இருக்குது. ஸோ அதையும் போய்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். வாங்க, 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். லெட்ஸ் கோ. இந்த வீக் அடுத்த வியாழன்கிழமை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 2வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வந்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு எங்கே போகணும்? யாஸ்மீனுக்கு தான் போகணும். வாங்க சரி ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன கடை பேர்? ஹெல்த்தி அண்ட் கோ. இங்கே தான் இருக்கிறோம், ஹெல்த்தி அண்ட் கோ. சரி வாங்க உள்ளே போய்ட்டு இப்போ 2nd ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி இங்கிலீஷில் சீக்கிரமாக ஈஸியாக பேர் வச்சா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியாக வருது. எங்கே பாருங்கள், கடை எங்கே இருக்குது? பேக் சைடு போயிட்டு எங்கள் பில்டிங் பின்னால் தான் அங்கே வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. நான் தான் உள்ளே பூந்துட்டேன்ல, சரி ஒரு 8 கையில் கொண்டு வந்து கொடுத்துடலாம்ல, சரி வந்துட்டான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேக் சைட் அப்படிங்கிறான். பைக்கு தானே போ அப்படிங்கிறான். அவனுக்கு தெரியாது நம்ம காரில் ஓட்டுறது. இதை எக்கத்தில் எங்கே எடுத்துக்கிட்டு முட்டிக்கிட்டு சுற்றுறது. நடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம், என்ன பண்ணுறது. இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுங்கள், ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. லெட்ஸ் கோ, வாங்கிட்டு கிளம்போம். பைக்கு நிற்கிறான் பாருங்க இங்கே. ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6வது ஆர்டர் வந்து இப்போ எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோம். லேப்டாப்காரங்களுக்கு கேட்டேன், என்னப்பா இன்னும் ஏதாச்சும் ஆச்சா போச்சான்னு கேட்டேன். அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. ஏதாவது நல்ல நியூஸாக சொன்னால் சரி தான், கழுவிட்டு எடுத்து போட்டால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லது.
ஸ்டில் அப்படி ஒரு வேளை அப்டேட் கொடுக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏதோ பெருசாக அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனால் தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். அந்த மெக்டானல்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் ஆர்டர் வந்துச்சு, எடுத்தாச்சு. நான் இப்போ தான் 6ஆவதே எடுக்கிறேன். கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு, கொஞ்சம் நேரம் அப்புறம் ஆர்டர் வேறு வராமல் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது நம்ம எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருந்தான். கண்ணா பண்ணான்னு போட்டு எடுக்கிறதான், இங்கே போ அங்கிட்டு போ இங்கிட்டு போ அங்கிட்டு போன்னு. அது ஒரு பெரிய தொல்லையாக போச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் நம்ம அவ்வளோ நேரம் ஓட்ட போகிறதில்ல. ஒரு 10 மணிக்கெலாம் ரூமுக்கு போயிட்டு படுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு நம்ம வந்து வியாபாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஜிஃபேம். ஸோ அதனால தான் போகிறோம். ஸோ இந்த வாரம் எப்படியாவது 40,000 எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 2000 ரியால். ஸோ விச் இஸ் வெரி 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 டஃப்பு. பட் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, டஃப்பு தானே, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்சை நான் அப்படியே எடுத்தாச்சு. பார்த்துக்கலாம் விடுங்க. ஏன்னா எனக்கு கமிட்மெண்ட் ரொம்ப அதிகம் இருக்குங்க. இந்த வாரம் அந்த கமிட்மெண்ட் எல்லாம் முடிக்கணும். ஃபைன் ஆன்லைனில் 225 ரியால் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்து முடிக்கணும். டேட்டு தாண்டிச்சுன்னா அது ஒரு கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜிஃபேன். வாங்க கொடுன்னு போவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் பக்ஸ் இது இங்கே தான் இருக்குது. அவன்கிட்ட வந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம என்ன சொல்கிறது, காஃபியை போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா காஃபி தானே, ரொம்ப லேட் ஆகாது. வாங்கி வண்டியில் போட்டு டக்கு டக்குன்னு கிளம்பிடுவோம். ஆனால் என்ன பார்க்கிங் தான் கொஞ்சம் பிரச்சனை போல் இருக்குது. பார்க்கிங் எஸ், நமக்குன்னே செஞ்ச மாதிரி ஒரு பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஆஹா, நமக்குன்னே செஞ்ச மாதிரி ஒரு பார்க்கிங் இல்லை. இந்த பக்கம் பாருங்கள் தலைவர் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு. மொத்த கார் பார்க்கிங்கு ஒருத்த பைக்கை போட்டு நிப்பாட்டி வச்சு தலைவன் ஜப்தி பண்ணிட்டாரு. என்ன பேசுகிறது இப்போ நம்ம, சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க பக்கத்துலேயே வண்டி நிப்பாட்டிட்டு சைலண்ட்டாக அப்படியே போகிறோம். ஏன்னா ஜஸ்ட்டு காஃபி தானே, அப்படியே எட்டி பார்த்துட்டு வாங்கிட்டு ஓடி வந்துடலாம்ல, அதனால தான். ஸோ இப்படியே நிறுத்திக்கலாம் வாங்க. முன்னாடி தான் ஸ்டார் பக்ஸ் இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் ஸ்டார் பக்ஸு. கேமரா வளைஞ்சிருக்கா? எஸ். நான் 8 அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டெலிவரி. நேராக இப்போ எங்கடா வந்துட்டோம் அப்படின்னா ஹாரான்ற இந்த ஒரு பிளேஸுக்கு தான் வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து நம்ம வர்றப்போ இவங்கள்ட்ட ஜிலேபி ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். செமையாக இருந்துச்சு. அந்த ஜிலேபி நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி அண்ணன் ஒம்படியாக வந்து பார்த்திங்கன்னா வந்தார். நானும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். அண்ட் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், நாளையிலேருந்து காலையில் எந்திரிச்சு நைட் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்கோம். முதல்ல இந்த கடைக்கு போவோம். இங்கே இந்த சோம்பு அது இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஏன்டா இப்போ இந்த பக்கம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சோம்பெல்லாம் எடுத்து வாங்கி வண்டியில் வச்சுக்கலாம். அதோட மிக்சடு சோம்பு அது இதுன்னு மிட்டாயெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அது திங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வண்டியில் டைம் பாஸ்க்காக வைக்கணும். அண்ட் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ வந்திருக்கோம். வாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கலாம். எல்லாம் நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸு, எக்லரு, இந்த பாருங்க இந்த அல்வா மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டில் கிடைக்கும் தெரியுமா, அந்த அல்வா. அப்புறம் வந்துட்டு ஹஜ்மோலான்னு சொல்லுவோம் அது. இது வந்து இந்த ஓம் பொடி மாதிரி இது. எங்கே ஓகே, அப்படியே வண்டியில் இங்கே போட்டுருவோம். எஸ். இப்போ வந்து முக்கியமான லாக் பண்ணு. ஆவில் லாக் சரியா, நான் மூடவே இல்லை, அதுக்குள்ளே நீ பண்ணிட்ட. என்னாச்சு? சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஆப்போசிட்டில் போவோம். போயிட்டு நம்ம தேவையானதை இப்போ சாப்பிட்டுட்டு வருவோம் வாங்க. ஆமாம் வரான் கபோதி மாரி இவ்வளோ ஸ்பீடாக. இப்போ போயிட்டு சாப்பிடுவோம் வாங்க. என்ன அதிகம்லாம் ஒன்றும் இல்லை, ஜிலேபி இன்னொன்று பார்த்துருக்கோம் ஒரு சில ஐட்டம், அதெல்லாம் இப்போ போயிட்டு சாப்பிடுவோம். லெட்ஸ் கோ ஜிஃபேன். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஹராலேருந்து வந்தாச்சு. அண்ட் நம்ம வண்டியை வந்து லூலு கிட்ட பார்க் பண்ணிட்டு போயிருந்தேன் எனர்ஜிஸில். அப்படி யாஸ்மின்னு சொல்லலாம். ஸோ பார்க் பண்ணிட்டு போயிருந்தேன், அந்த வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூட்டன் போட்டு நேராக வீட்டுக்கு போவோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன தரமோ சாப்பிட்டோம். நல்லா சத்திர வண்டிக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோம். சாக்லேட்டு, ஹாஜ்மோலா அண்டு எக்லேர் சாக்லேட். எக்லேரை பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆயிடுச்சு. எக்லேர் சாக்லேட்டு ஒரு ரூபாய்க்கு, ஒரு ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்தாங்க. ஸோ அது எக்லேரு. அதுக்கப்புறம் ஆஹா வைத்த கலக்குதே. வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். உடனே வாஷ்ரூம் போய் ஆகணும். கண்டதையும் தின்னாச்சு, உள்ள வயிற்றுக்குள்ளே போட்டு நல்லா அமுக்கியாச்சு. ஸோ எக்லர் சாக்லேட் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் மாதிரி கொஞ்சம் நெய் பிஸ்கெட் மாதிரி நம்ம ஊரில் டீ கடையில் இருக்கும்ல, டீ பிஸ்கெட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பெரிய சைஸில் ஒன்று இருந்துச்சு. அது 2 ரியாலுக்கு. 4 ரியாலுக்கு ஜிலேபி வாங்கி வண்டியில் போட்டுக்கிட்டேன். அதில் 1 ரியாலுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 3 ரியாலுக்கான ஜிலேபி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன், பன்னு, தேங்காய் பன்னு. அதை வந்து தில்குஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. க்ரீம் பன் இருந்துச்சு. ஆக்சுவலாக 3 க்ரீம் பன் தான் வாங்கலான்னு பார்த்தோம். ஸோ அது இப்போ அதை வாங்கி போட்டுட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி யோசித்தோம். க்ரீம் பண்ணு சொல்லலான்னு பார்த்தா அது கிடைக்கல. 2 தான் கிடச்சி. ஸோ அது வாங்கி க்ரீம் பண்ணு உள்ள தூக்கி போட்டாச்சு 2. அப்புறம் ஒரே ஒரு தில்குஷ், நான் தில்குஷ் வாங்கிக்கிட்டேன். அண்ணங்க 2 பேர் ஆளுக்கு ஒரு க்ரீம் பண்ணு அதை வாங்கி அவங்க உள்ளே போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு என்ன வாங்கினோம், ரவா லட்டு எனக்கு என்னோடய ஃபேவரெட்னா அவ்வளோ ஃபேவரெட்லாம் கிடையாது. லட்டுனாலே ரவா லட்டு சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற லட்டுலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ அது
அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் 8 ஆர்டர் தான் ஓட்டினேன். அந்த 8 ஆர்டர் காசும் இன்றைக்கி பொறுக்கி திங்கிறதுலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி போங்க, உடம்புக்கு தானே சாப்பிட்றோம், ஆசைப்பட்டதை இது கூட சாப்பிட்லன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ கையில் வந்து டோட்டலாகவே என்கிட்ட இப்போ இருக்கிறது வெறும் 50 ரியால் கரெக்டாக இருக்குது. அதை நாளைக்கு பெட்ரோல் போட்டுருவேன். ஸோ நாளைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 மணிக்கெலாம் அலாரம் வச்சு 6:30க்கெலாம் எந்திரிச்சு 7 மணிக்கெலாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடணும். 6க்கெலாம் எந்திரிச்சிட்டோன்னா 6:30க்கே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், பிரச்சனை கிடையாது. அப்படி 6:30க்கு வச்சோன்னா 7 மணிக்கெலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காலையில் டிஃபன் டைமை சேர்த்து அப்படியே கவர் பண்ணி வேலையை முடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தான் இப்போதைக்கு வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிளானு. ஓகேவா? ஸோ வாங்க மற்றது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஜிஃபேம். ஸோ இப்படியே நம்மளோட டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிவு அடைஞ்சது. இன்றைக்கி என்னன்னே தெரில, ரொம்ப ஒரு மாதிரியாக போச்சு அப்படியே நாள். ஆர்டர் இருந்தும் இல்லாத மாதிரி. இந்த டைம்லலாம் இப்போ ஆர்டர் இருக்கும், ஆக்சுவலாக ஆன் பண்ணால் இப்போ ஆர்டர்லாம் இருக்கும். பட் ஓகே, ஒன்றும் ரொம்ப அவ்வளோ பெருசாக ஒன்றும் நினச்சிக்கல. இன்றைக்கி டே இப்படியே போயிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். லேப்டாப்போட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஜிஃபேம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ என்னடா நான் காணோம். ஸோ நான் வந்துட்டேன் ரூமுக்கு. ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த எண்டிங் வீடியோ. அப்பயே நான் என் பண்ணியிருக்கலாம் வண்டி ஓட்டும்போது. வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அப்படியே என் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச காமிச்சு கடைசியாக பாயின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. கடைசியான்னு சொல்லக்கூடாது, ஸ்ட்ரக்சரில் எண்டு பண்ணும்போது வீடியோ போய் காமிச்சிட்டு எண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ இன்றைக்கி வந்து 8 தான் ஓட்டணும். எதனால் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றது தெரில. இது எல்லாருக்கூடையும் நடக்கிறது தான். நம்ம மைண்டு ஒத்துழைக்காது ஒரு பக்கம் அந்த மாதிரி. என்னன்னு தெரியல, நல்லா சாப்பிட்டு கண்டதையும் தின்ட்டு வந்தாச்சு. இப்போ வின்னு லைட்டாக வலிக்குது. பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம லேப்டாப் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 5000 ரியால் வந்து கேட்டாங்க ஆப்பிள் ஸ்டோரில். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் லோக்கலில் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஜி ஃபேம், லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.